முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிற பேர் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். கடையில் வள்ளல்கள் ஒருத்தர் தான் பாரிவேந்தன். ஓகேங்களா, வேல்பாரின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து எப்படி இறந்தாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ரொம்ப மர்மமான முறையில் வந்து பார்த்திங்கன்னா துரோகத்தால் கொலை பண்ணப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளாம் நீங்கள் சொல்கிறோம், நான் வந்து பாரி வள்ளல் பரம்பரை, நான் வந்து பாரி வள்ளல் வம்சம், நான் வந்து பாரி வள்ளலுக்கு சொந்தக்காரன், அவங்க வகையறானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை எப்படி எல்லாம் துரோகம் பண்ணி கொண்டாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுங்களா? நம்முடைய வரலாறு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதாவது பரம்புமலை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2025 கிபி 200ஆம் நூற்றாண்டு, அதாவது இயேசு பிறந்து 200 வருஷம் கழிச்சு அந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பரம்புமலை அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்திருக்கிறாரு. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வள்ளல்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மலைப்பகுதியில் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. நம்ம வல்வில் ஊரி கொல்லிமலை ஆட்சி செஞ்சுருக்கிறார். அந்த பரம்புமலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேல்பாரி வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறார். அவர் ஆட்சி செஞ்ச இடம் எங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்றைக்கி இருக்குது மதுரைக்கும் திண்டுக்கலுக்கும் நடுப்புற இருக்குது வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை. ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை வந்து அன்றைக்கி ஒரு ஆட்சி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் ரொம்ப மக்கள்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்க. விவசாய நிலத்தில் மட்டும் இல்லாமல் ரோட்டில் நடந்து போகிற இடத்துல நெல் முளைச்சிருக்குமா. அந்த மாதிரி வந்து வேணும்னு நினச்சாலே போதுமா, அந்த அளவுக்கு வானம் மழை பெய்யுமா. அந்த அளவுக்கு மழை பெய்யறதுலேருந்து ஆறு ஓடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வந்து ரொம்ப சிறப்பான முறையில் வந்துருக்குது. அருவி நிறையா இருந்துருக்குது. மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சேர சோழ பாண்டியர்கள் 3 மன்னர்களுமே சேர்ந்து இவரை வேணும்னே துரோகம் பண்ணி கொலை பண்ணிக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, 3 பேர்கிட்டையுமே பகையை வளர்த்து வச்சிருக்கிறாரு மிகப்பெரிய அளவில். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு சேரர்கள் ஒரு யாகம் நடத்தி அந்த யாகத்தின் விளைவை என்ன பண்ணுறாங்க, ஒரு குதிரையை அனுப்பிவிட்டுருக்குறாங்க. அந்த குதிரையை அனுப்பிவிட்டு பின்னாடியே தளபதி அனுப்பிவிட்டுருக்குறாங்க. இந்த குதிரை எது வரைக்கும் போதோ அதெல்லாம் நம்மளோட எல்லை அப்படின்னு சொல்லி நம்ம எல்லையை விரிவுபடுத்திக்கலாம், ஒத்துக்காதவங்க மேலே போர் தொடுப்போம்னு சொல்லி நீ பேசிட்டோன்னு சொல்லி ஒரு குதிரையை அனுப்பிவிட்டு, அந்த குதிரை எது வரைக்கும் போதோ நம்ம எல்லை, நீ கூட போயிட்டோன்னு சேர மன்னனுடைய தளபதியை அனுப்பிடுறாங்க. அது என்ன பண்ணுது, நேரம் நம்ம பரம்புமலைக்குள்ளாடி வருது. உள்ளாடி வருது. இவர் வந்து பேசுகிறாரு, பாரி எங்கள் குதிரை உங்கள் நாட்டுக்குள்ளே வந்துடுச்சு, இனிமேல் உங்கள் நாடு எங்களுக்கு சொந்தம், சரியா? நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு கீழே தான் அடிமையாக இருக்கணும், நாங்கள் என்ன சொல்கிறோமோ செய்யணும், எங்களுக்கு வரி கொடுக்குறோன்ட்டு. வேல்பாரி என்ன பண்ணுறாரு, அவனோட தலையை வெட்டி அனுப்பிடுறாரு. தலையை வெட்டி அதே ஒரு மூட்டையில் கட்டி அந்த குதிரையில் ரிட்டன் அனுப்பிடுறாரு. கூட வந்த ஆளுங்கட்டெலாம் கொண்டு போய் உங்கள் ராஜாட்ட கொடுங்கன்ட்டு. உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஓகேங்களா, இதனால சேரர்களுக்கும் பாரிக்கும் பகை. 2வது பகை வந்து பார்த்திங்கன்னா தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விலங்கை சோழர்கள் கேட்டு வராங்க. யார்கிட்ட, வேல்பாரி கிட்ட. காரணம், பரம்புமலையில் தெய்வ வாக்கு விலங்கு அதிகமாக இருக்குது. தெய்வ வாக்கு விலங்குன்னா வேறு ஒன்றும் கிடையாது, தேவாங்கு. ஏன் அது தேவாங்க தெய்வ வாக்கு விலங்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் எந்த டைரக்ஷனில் திருப்பி வச்சாலும் சரி, அது கரெக்டாக நார்த் சைடு டைரக்ஷனில் திரும்பி உட்காருமா. அது சரியாக வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி தான் உட்காருமா. இவங்க வந்து கடலில் சோழர்கள் போர் புரிய போகும்போது, வணிகத்துக்கு போகும்போதும் இந்த தேவாங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்க திசையை முடிவு பண்ணுறதுக்கு, நம்ம எந்த திசையில் போகிறோம், திசை மாதிரி போகிறோமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் அந்த தேவாங்க இவங்க திருப்பி வச்சாலும் டேரெக்டாக அது வடக்கு திசை பக்கம் வடக்கு பார்த்த மாதிரி தானே உட்காரும். ஓகே, தேவாங்க திரும்பி உட்கார பக்கம் வடக்கு, அப்படின்னா நம்ம இந்த இடம் நேராக போகணும், இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் பக்கம் போகணும்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறதுக்கோசரம் அந்த தேவாங்க இங்கேருந்தால் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு இருந்திருக்குது. இவங்களுக்கு அதுக்கோசரம் வந்து வேல்பாரிகிட்ட வந்து அனுமதி கேட்டு வந்துருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களையும் வந்து திருப்பி அனுப்பிவிட்றாரு. ஸோ சோழர்களுக்கும் பாரிக்கும் 2வது பகை வருது. சேரர்களுக்கும் பாரிக்கும் பகை, சோழர்களுக்கும் பாரிக்கும் 2வது பகை. இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, சேர்ந்து போய் பாண்டியர்கள்ட்ட உதவி கேட்குறாங்க. ஒரு பாண்டிய மன்னங்கிட்ட, இந்த மாதிரி பாரின்னு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாரு, அவரை நம்ம விடக்கூடாது, வா போய் அவரை போய் முடிச்சு விட்றலன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, போய் சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்க, சோழர்கள் யானைப்படையை விட்டுட்டு மேலே ஏறுறாங்க. வேல்பாரி என்ன பண்ணுறாரு, போர்னு தெரிஞ்சோடனே தன்னோட வீரர்கள்ல ஒரு கட்டரும்பையில் ஒரு முடிச்சு போட்டு கொடுத்து மரத்து மேலே உட்காந்துக்கோங்க. யானை மலை மேலே ஏறும்போது, பரம்புமலையில் ஏறும்போது யானை மேலே எறும்பு தூக்கி போடுங்க, அந்த எறும்பு யானையோட காதுக்குள்ளாடி போணுச்சுன்னா மீதி வேலையை எறும்பு பார்த்துக்கும் அப்படின்ட்டு. யானை ஏறும்போது யானை மேலே எறும்புகளை தூக்கி போடுறாங்க. எறும்பு யானையோட காதுக்குள்ளாடி போய் தொந்தரவு பண்ணது, யானைகள் பிளிருது, யானைகளுக்குள்ளாடியே குழப்பம் வருது. அந்த யானைகள் திரும்ப மலையோட கீழே இறங்கும்போது எண்ணற்ற போர் வீரர்கள்லாம் மெதிச்சு கொண்டுட்டு கீழே இறங்குது. ஸோ சோழர்கள் படை தோல்வி விட்டுறது. அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போன வாட்டி மறுபடியும் என்ன பண்ணுறாங்க, வேணும்னா சரி பண்ணி நம்ம வேல்பாரியோடைய உயிர் நண்பனை என்ன பண்ணுறாங்க, அவர் இங்கேருந்து அந்த மேலே ஏறும்போது அவரை கடத்தி கொண்டு போயிடுறாங்க. கடத்தி கொண்டு போய்ட்டு தூது அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி நீ வந்து கீழே இறங்கி வரணும் சண்டை செய்கிறதுக்கு, இல்லை அப்படின்னா உங்களை நான் கொண்டு போடுவேன், ஃப்ரெண்டை கொண்டு போடுவேன்ட்டு. இவர் என்ன பண்ணுறாரு, நண்பனுக்கோசரம் மலை விட்டு கீழே இறங்கி வராரு. கீழே இறங்கி வந்தவாட்டி என்ன பண்ணுறாரு, 20,000 படை வீரர்களை கூட்டிகிட்டு வராரு. அந்தாண்டா 1,00,000 பேர் இருக்கிறாங்க. 3 டீம்லையும் சேர்த்து சேர சோழ பண்ணிருக்கலாம் சேர்த்து 1,00,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாம் சண்டைக்கு வராங்க. அவங்க பக்கமாக வந்தாலும் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் மலை மேலே ஏறுறாரு. அவங்களே என்ன பண்ணுறாங்க, குதிரையெல்லாம் மலை மேலே ஏற விடுங்கிறாங்கிறாங்க.
ஆனால் வேள்பாரியோட குதிரைகள் பல நூறு முறை மலை மேலே ஏறி இறங்கி அனுபவம் இருக்குது, ஈஸியாக ஏறிடுச்சு. மற்ற சேர சோழ பாண்டியரோட குதிரைகள்லாம் தரைமட்டத்தில் மட்டும்தான் நடந்துட்டு இருந்துச்சு, மலையில் ஏறி பழக்கம் இல்லை, தடுமாறும் போது அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் திரும்பி நின்று அட்டாக் பண்ணி அவங்களாம் தோக்கடிச்சிடுறாரு. இது 2. இப்போ அவங்க முடிவு பண்ணுறாங்க சேர சோழ பாண்டியர்கள்லாம், ஓகே நம்ம எப்படி தண்ணிக்குள்ளே வச்சு முதலையை ஜெயிக்க முடியாதோ, குகைக்குள்ளே வச்சு சிங்கத்தை ஜெயிக்க முடியாதோ, அதே மாதிரி மலை மேலே இருக்கிற வரைக்கும் நம்மளால் வேள்பாரியை கொல்ல முடியாது. நாம் என்ன பண்ணோம், ஒரு 25 பேர் தமிழ் புலவர்கள் மாதிரி வேஷம் போட்டு போகலாம், நம்ம தமிழ் பாட்டு பாடம் வந்துன்னு சொல்லலாம், எப்படியும் வேள்பாரி நம்மளை மலை மேலே கூட்டிகிட்டு போன வாட்டி நம்ம அவனை போட்டு தள்ளிடலான்ட்டு இவங்க நினச்ச மாதிரியே வேஷம் போட்டு போகிறாங்க. அங்கே வேள்பாரிக்கு தூது அனுப்புகிறாங்க. வேள்பாரி என்ன பண்ணுறாரு, கீழே எதிரி படம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் தனிப்பட்ட முறையில் வராரு, தமிழ் பாட்டு பாடுறவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அவங்களெலாம் தோளில் தூக்கி கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா தமிழுக்கு அவர் அவ்வளோ மரியாதை கொடுப்பாரான். கூட்டிகிட்டு போய் அவங்கள பாட்டு பாடக்கிறாரு. பாட்டு பாட வச்சுட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்பா, உங்கள் பாட்டெலாம் எனக்கு பிடிச்சி போச்சு, உங்களுக்கு என்ன பரிசு வேணும் கேளுங்கன்னு சொல்லி கேட்குறாரு வேள்பாரி. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, உங்கள் உயிர் எனக்கு வேணுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் ராஜா, உங்கள் அரண்மனை, உங்கள் அரசாங்கம் எனக்கு வேணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அமைச்சர் என்ன பண்ணுறாரு, ஐயா புலவர்களே, இப்போ தான் சேர சோழ பண்ணிங்கன்னா சண்டை செஞ்சு கேட்டாங்க, நீ என்ன பாட்டு பாடி கேட்குறேன்னு சொல்லி கேட்கும்போது அவர் மன்னன் சொல்கிறாரு, பாரி அமைச்சரே கம்முன்றங்க, வந்திருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க, சேர சோழ பாண்டியர்கள் தான் மாறு வேஷத்தில் வந்திருக்கிறாங்க. நான் கீழே போன உடனே இவங்க வேஷத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன், இது அவங்க தான் நம்மளை வந்து சதி செஞ்சு கொள்றதுக்கோசரம் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இவங்க தமிழ் பாட்டு பாட வந்தேங்கிறதுனால நம்ம தமிழுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தேன், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது அவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க, வேள்பாரியை அதே அரண்மனையில் பரம்பு மலை மேலே வச்சு அந்த புலவர்கள் வேஷத்தில் அந்த 25 பேர் என்ன பண்ணுறாங்க, மன்னர் உட்காந்துருக்கிற சேரை வந்து ரவுண்ட் அப் பண்ணுறாங்க, ராஜாவை சுற்று போடுறாங்க. ராஜாவை சுற்று போட்டதும் வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியல, ராஜாவை கொல்றாங்க, கொண்டுட்டு அந்த அரண்மனையை அவங்க அபகரிச்சிக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மர்மமான முறையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவரை வந்து துரோகம் பண்ணி கொலை பண்ணுறாங்க. நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, அவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரிங்கிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவர் வந்து நகரவளம் போகும்போது எல்லாருக்குமே எல்லாமே கொடுப்பாரான். எப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த காட்டு வழியாக போகும்போது மலை மேலே ஒரு கொடி வந்து இப்படி காற்றுக்கு ஆடிட்டு இருந்துச்சு. ஆடிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தோன்னே அந்த கொடி தாங்கிட்ட பேசுகிறதா இவர் நினைக்கிறாரு. என்னன்னா, ராஜா நீ யார் யாருக்கே என்னென்னமோ பண்ணுற, நான் வளர்கிறதுக்கு வாழ்கிறதுக்கு ஒரு இடம் இல்லை, எனக்கு எதோ செஞ்சு கொடுத்தாரு, எனக்கு எதோ நீ செஞ்சு கொடுன்னு சொல்லி கேட்குற மாதிரி இவர் ஃபீல் பண்ணிக்கிறாரு. கொடி தாங்கிட்ட பேசுகிற மாதிரி. உடனே நம்ம வண்டி ஓட்டுற டிரைவரை கூப்பிட்டு, எப்போ அந்த இடத்துல தேரை நிறுத்து, குதிரையை கழட்டி விடு, அந்த கொடி எடுத்து மேலே விடு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நடந்தே அரண்மனைக்கு போய்க்கிறாரு. ஓகேங்களா. இது வந்து அந்த வண்டி ஓட்டினார் இல்லைங்களா, வண்டி காவலர், அவர் மூலிமா வந்து எல்லாருக்கும் ஊர் புறா பரவி இருக்குது. அன்னைக்கு அவங்க முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி வாழ்கன்னு சொன்னது தான் இந்த 2025 கிட்டத்தட்ட 1800 வருஷம் தாண்டி நாம் இன்றைக்கும் சொல்கிறோம் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி அப்படின்னு. ஓகேங்களா. அன்னைக்கு அவங்க சொன்னதான் இன்றைக்கி நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம செய்யக்கூடிய தர்மம் அப்படிங்கிறது எப்போவுமே தலை காக்கும். ஓகேங்களா. தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.